மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் பெயரை மாற்றி அனைத்து அதிகாரங்களையும் தனது கைகளில் மட்டுமே குவிக்க பிரதமர் மோடி விரும்புவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்திற்கு ஒரு உயிர்நாடியாக உள்ளதாகவும், கொரோனா பெருந்தொற்று காலத்தில் பொருளாதார பாதுகாப்பு அரணாக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் இருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடிக்கு இந்த திட்டம் மீது எப்போதும் எரிச்சல் இருந்து வருவதாகவும், கடந்த 10 ஆண்டுகளாக அவர் இதை பலவீனப்படுத்த முயற்சித்து வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை முழுமையாக ஒழிப்பதில் பிரதமர் மோடி உறுதியாக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ராம்ஜி புதிய மசோதா மகாத்மா காந்தியின் லட்சியங்களுக்கு ஒரு அவமதிப்பு செயலாகும் என்று தெரிவித்துள்ளார். மோடி அரசாங்கம் ஏற்கனவே கடுமையான வேலை வாய்ப்பின்மையின் மூலம் இந்தியாவின் இளைஞர்களின் எதிர்காலத்தை அழித்துவிட்டதாக தெரிவித்துள்ள ராகுல் காந்தி, இப்போது இந்த மசோதா கிராமப்புற ஏழைகளின் பாதுகாப்பான வாழ்வாதாரத்தையும் ஒழிப்பதற்கான ஒரு வழி என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த மக்கள் விரோத மசோதாவை கிராமப்புற தெருக்கள் முதல் நாடாளுமன்றம் வரை நாங்கள் எதிர்ப்போம் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார்.